தாய் இவங்களுக்கு பிடிச்ச துண்ணூறு தெய்வத்தாசை இருக்காத்தா. துண்ணூறு ரெண்டாக விட்டுட்டே இருக்குது. சரியாக்கா? இதுதான் அவங்களுக்கு தான் சொல்கிறீங்க தாய். பாப்பாவுக்கு நாகம் சொல்கிறனால இப்படி இருக்குதுங்களா? தனித்தனி நாகம் அப்படி இருந்தால் இருக்கும். சரிதா? அப்படி தனித்தனியாக தெரியும்ல. இந்த தலை விட்டு விட்டால் வந்து இப்படி இப்போ ஒரே சிலையில் தலை விட்டு விட்டால் வச்சுருப்பாங்க. அதே நாகம். சரியா? மன உரி கூப்பிடுங்க. என்ன கேட்கணுமோ அம்மாட்ட நல்லா வாய் விட்டு கேளுங்க. கடைசியில் அம்மா வந்து உனக்கு என்னத்தா வர வேணும்னு கேட்போம். அந்த வரத்தை நீங்கள் கேட்டு வாங்கணும். எனக்கு இந்த வரம் வேணும் தாயின்னு கேட்டிங்கன்னா அந்த வரம் அப்படியே படிக்கும். சரியா? கூடமா தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை சொல்கிற மகளுக்கு வரணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு வரணும். ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்க என்னை பெத்த தாய் வாங்க மன உருகி உள்ள உருகி வரணும். ஆத்தா வாயிட்டு கூப்பிடுதாய். இப்போ தானே சொன்னி கூப்பிடுதா? வாத்தான்னு கூப்பிடுதா? ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவங்களுக்கு ஓடி வாங்க. அம்மா என்னை பெத்த அம்மா இந்த மகளுக்கு என்ன தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணும். மன நிம்மதியை கொடுக்க வரணும். மன நிறைவை கொடுக்க வரணும். ஆத்தா ஐஸ்வரி ஓடி வாடி தாய் அந்த ஏழை மகளுக்கு ஓடியாங்க. ஏன் அந்த மகள் துன்பம் வாழ்க்கையில் உட்காந்துருக்கு வா கட்ட அவுத்தறி எந்த கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல தாய். ஆத்தா உன்னிட்ட வந்த மகளுக்கு நீ அவுத்தறி என்ன வாடி தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கி என்னை பெத்த தாய் வா மன உருகி உள்ள உருகி வாடி தாய். ஆத்தா ஐஸ்வரி வா எங்கள் அம்மா வரணும். ஆத்தா உன் குரல் கேட்கணும் தாய். ஆத்தா நீ கூப்பிட்டாதே அம்மா வருவா. ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா என்னை பெத்த அம்மா வா அந்த மக கண்ணீரை தொடக்க வா. ஆத்தா ஈஸ்வரி தாய் வா கட்டை அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா என்னத்தான் பெரிய கட்டு எங்கள் அம்மா வரணும். ஆத்தா ஈஸ்வரி வா. என் பிள்ளைக்கு மன நிம்மதினா இப்போ என்னன்னு கேட்டு வந்து உட்காந்துருக்கு. சரியா தாயி? மனசில் நிம்மதியே இல்லை காயமாகவே இருக்குது தாயி. சரியா தாயி? என் பிள்ளைக்கு சீக்கிரமே நல்லா வரணும்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க. உண்மையா? ஏன் தாயி தள்ளி தள்ளி போகுதுன்னு மன வலியோடு வந்து உட்காந்துருக்க. உண்மையா தாயி? என் பிள்ளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்றப்ப எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. வயசு போய்கிட்டு இருக்குது. ஏன் நாங்கள் நல்லபடியாக இருக்கப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்கணும்ல கண்ணழகு பார்க்கணும்ல ஏத்தா இப்படி தள்ளி போகுதுன்னு மன வலி என் பிள்ளைக்கு ஒரு நேரத்துக்கு ஓடு சொல்லுது. உண்மையா தாயி? மனசில் வந்து ஓடி ஓடி நாங்கள் உழைச்சி இன்னைக்கு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இப்போ எங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்காமல் தடுக்க போகிறப்ப மன வேதனையாக இருக்குன்னு சொல்லியிருக்கா தாயி. யார் எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லை தானாக எங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்குற. உண்மையாத்தான்? உனக்கு வந்து இப்போ யாருனாலே வம்பு வழக்கு இல்லை. உங்கள் பங்காளியில் முன்னாடி ஒரு சண்டை வந்திருக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இல்லை முன்னாடி. சரியா? அந்த சண்டையில் அவங்ககிட்ட சாபம் தெரிஞ்சுக்கங்க. சரியா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க அவங்கன்னு நினச்சிக்கோங்க. சரியா தாயி? அவங்க காரணம் யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களே யார் நமக்கு எதுவும் சொல்லியிருப்பாளா செஞ்சுருப்பாளான்னு நினைக்கிறீங்கள தாயி அதுக்கு காரணம் அவங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் பங்காளியில் அவங்க நினைக்கிறவங்க உங்களை வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாத தாயி? தெரியுமில்லத்தான் அவங்கதே நினச்சிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. என் மகளுக்கு வந்து நாகதோஷம் இருந்துக்கிட்டு இருக்குது. சரியா? அது 7.5 சனி இப்போதே விலகுச்சு. நான் தெரியுமா தெரியாதா? சரியா? என் பிள்ளைக்கு வந்து 7.5 சனி பற்றியே விலகுச்சு. சரியா தாயி? என் பிள்ளைக்கு அதனாலே தட்டி தட்டி போய்கிட்டே இருந்துச்சு மாங்கல்யம். சரியா தாயி? ஒரு இடத்துல சொல்லுவாங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க ஆனால் அடுத்து எந்த பேச்சும் வந்திருக்காது எந்த வார்த்தையும் வந்திருக்காது. சரியா? இதே மாதிரி போய் மன வருத்தத்தில் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் தாய். உன்னை தேடி வந்த பிள்ளைகளுக்கு நீ என் பிள்ளைக்கு நல்ல மாங்கல்யம் எடுத்து கொடுக்கணும் எங்கள் வீட்டில் மன நிம்மதி வேணும்னு கேட்குறீங்க. உண்மையா? நாங்கள் பெருசாக எதையும் கேட்கல மன நிம்மதியத்தையும் நாங்கள் வரமாக கேட்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையா? எந்த தெய்வத்திட்ட போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் கையெடுத்து கும்பிட்றது எங்களுக்கு மன நிம்மதியையும் மன ஆறுதலுக்கு என் பிள்ளைய நல்லா இருக்குன்ற வார்த்தையை மட்டும்தான் கேட்டு வரமாக வாங்கும்ருக்கீங்க. உண்மையா தாயி? என் பிள்ளைக்கு சீக்கிரமே மாங்கல்யம் முடியணும்னு கேட்டு வந்திருக்க. கேளுதாயி ஏத்த அமைதியாக இருக்க. என் பிள்ளைக்கு மாங்கல்யம் முடியணும் அதுக்குத்தே நான் ஓடி நாடி தேடி அங்கே எங்கே போகிறது யார்கிட்ட முறையிடுறது எந்த தெய்வத்தை வழிபடுறதுன்னு தெரியாமல் புலம்பி போய் உட்காந்துக்கோங்கிற. உண்மையா? ஒவ்வொரு கோயிலாகவும் போனால் எங்களுக்கு வெற்றியாக ஓடி பார்க்குறோம் ஆனால் ஒன்றுக்கு இன்னும் கிட்ட வரலை. சரியா? சொல்கிற வார்த்தையோடு நின்று போயிடுது. ஆசையாக ஒரு இடத்துல சொன்னால் நம்ம நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கப்போ அந்த பேச்சுக்கே வழி இல்லாமல் போயிடுது. சொந்தத்தில் வருமா அந்நியத்தில் வருமானு பேர் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஏக்கம். சரியா தாயி? உங்கள் ரத்த சொந்தமே கிடையாது.
சரியா? உங்கள் ரத்த சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ரத்த சொந்தத்தில் அமையவே அமையாது. நீ என்னதே போராடினாலும் கேட்டாலும் உங்களுக்கு ரத்த சொந்தம் கிடையாது. சரியா? அந்நியந்தே. சரியா? உங்கள் வெளியிலேயோ யார் வெளியிலேயோ ஒருத்தர் வந்து சொல்லி இந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை இருக்குது முடிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்நியந்தே. சரியா? நீ இருக்கிறதுக்கு உன் தலைமாட்டுக்கு மேலே வரும். சரியா? உன் தலைக்கு மேலதே. சரி, உன் மனம் இருக்குல்ல தாயி, அதுக்கு மேலதே இருந்து வருவாங்க. சரியா? உனக்கு வந்து என் பிள்ளைக்கு சீக்கிரம் மாங்கல்யம் முடியும்னு ஒரு நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிள்ளையா, என் பிள்ளைக்கு மன நிம்மதியோட என் பிள்ளை வாழணும்னு சொல்லி கேட்டிருக்க. சரியா? என் பிள்ளைக்கு எந்த குறையில் இருக்கக்கூடாது. நாங்கள் அதை செல்லமாக தவமாக இருந்து பெற்ற மக. உண்மையா? அதனால என் பிள்ளை போகிற இடத்துல நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கணும். என் பிள்ளைக்கு வந்து வர்ற மாப்பிள்ளை வந்து நல்ல வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க. சரியா? நல்ல ஒரு உத்தியோகம் இருக்கணும், சொந்த வீடு வாசன்னு எங்களுக்கு தக்கன தகுதி உள்ள குடும்பமாக இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க. என் பிள்ளை எந்த காலத்துலையும் எந்த கண்ணீரும் வடிக்கக்கூடாது, எங்களுக்கு தெரியாது, தெய்வம் பார்த்து முடிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் தெய்வத்து கையிலதே ஒப்படைப்போம்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? நாங்கள் மனசு ஆராய்ஞ்சு ஓடி ஆடி திரிஞ்சு எங்களால் பார்க்குறதுக்கு செயலில் தாய் தெய்வம் பார்த்து முடிச்சு வச்சா அது நல்லது நாங்கள் நினச்சிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை தாய், இன்னும் 6 மாதத்துக்குள்ள என் பிள்ளைக்கு வந்து நான் மனவரையில் உட்கார வைக்கிறேன். சரியா? அந்த மாங்கல்யத்தை நான் பிடிச்சி தரேன். சரியா தாயி? என் பிள்ளை கண்ணீர் மனசில் வந்து வேதனை, என் பிள்ளைக்கு வந்து ஏன் முடியல மன வலி. என் பிள்ளை சீக்கிரத்துலேயே மனம் முடிச்சவா, ஆனால் என் பிள்ளைக்கு லேட்டாக கேட்குறா. உண்மையா? ஆமாம். என் தாயி, அதை கேட்டுத்தேனே நீ மன வருத்தப்படுற. ம் என் பிள்ளைக்கு என்ன குறை, என் பிள்ளைக்கு இப்படி தள்ளி போகுதுன்னு மனசு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா தாயி? ஆனால் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒருத்தவங்க சொன்னியே தாயி முடிச்சு வைப்போம்னா, நீ அதை பற்றியே பேசலையே தா. உண்மையா? சின்ன பிள்ளையிலே ஒருத்தர் பேச்சு வார்த்தையில பேசுனீங்களே. சரியா? அவனுக்கு ஞாபகம் இல்லையா தாயி? சரி தாயி. சரியா? இந்த தாய் வந்து நான் முடிச்சு வைக்கிறேன். சரியா? இந்த அம்மா வந்து உனக்கு என் பிள்ளைக்கு சீக்கிரமே மாங்கல்யம் முடியந்தே ஓடி வந்திருக்க. இந்த தாயிட்ட அதை வரமா கேட்டு வாங்க வந்திருக்க. உண்மையா தாயி? இந்த தாயிட்ட இப்போ நீ என்ன வரம் கேட்டு வந்தியா அதை கேட்டு வாங்கு தாயி. என் மகளுக்கு மாலை எடுத்துக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, பிள்ளைய காப்பாற்றிக்கோ போகும். அதை தினைதாயி எல்லாத்துலேயும் கேட்குற. தெய்வத்திட்ட நீ முறையிடுறதே காலையில் எழுந்துச்சு கண்ணீர் விட்டு தெய்வத்திட்ட உட்காந்து அதைத்தானே கேட்குற. என் குடும்பத்தில் மன நிம்மதியை கூடி என் புருஷன் பிள்ளையோட நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், யாரும் எதுவும் பண்ணாலும் எங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, எந்த இதுவுமே எடுபடக்கூடாது. ஆனால் நீ கல்யாணம் பண்ண வாழ்க்கையில் வந்து ஆரம்பத்தில் நீ படாத கஷ்டம் பட்டு தீர்த்த. உண்மையா? சரியா? பட்டு தீர்த்துட்ட. நீ தீக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதையும் சொல்லல, பசியாமல் இப்போ கஞ்சி குடிக்கிறப்ப நிம்மதியாக இருக்கிறப்ப என் பிள்ளைக்கு இப்படி தட்டுதுப்ப எனக்கு மனவலியை ஏற்படுத்தின்னு சொல்லியிருக்க. சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் சீக்கிரமே இந்த மாங்கல்யத்தை கொடுக்குற. இப்படி தாயி சத்தியவாக்கா. உங்கள் மனசில் உள்ளது அம்மா சொன்னாங்களா? ஏக்கா?